அனைத்துலக முருகன் மாநாட்டை திமுக அரசு சிறப்பா நடத்தி முடிச்சிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா பி.கே. சேகர் பாபு அவர்கள், அறநிலையத்துறை அமைச்சர் இருக்காரு இல்லையா, அவருடைய தலைமையில் பயங்கரமா எல்லா வேலைகளும் சிறப்பா முடிஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லணும். நமக்கு இதுல எல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனா அதில் சொல்லப்பட்ட தீர்மானங்கள்ல ஒரு 3 தீர்மானங்கள் பிரச்சனைக்குரியதா இருக்கு. இதை தாண்டி இந்த அனைத்துலக முருகன் மாநாடு அப்படிங்கிறது எந்த வகையில் அரசியலாக்கப்பட்டிருக்கு? முருகன் அப்படிங்கிற ஆள் யாரு? இந்த ஸ்கந்தன் ஒரு ஆள் இருக்காங்க, வடமொழியில எல்லாம் சொல்லுவாங்க கந்தன் அப்படின்னு, சுப்பிரமணியன் அப்படின்னு சொல்லி முருகனுக்கு பல பெயர் இருக்கு அப்படின்லாம் உருட்டுவாங்க. குறிப்பாக சொல்லணும்னா முருகன் மீது எப்படி பார்ப்பனிய சாயல் சுமத்தப்பட்டது, பழனி கோயில்ல பண்டாரங்களின் கையில் இருந்த இந்த வழிபடும் உரிமை குறிப்பாக எப்படி பார்ப்பனர்களின் கைக்கு போனுச்சு, இப்படிங்கிற பல்வேறு விஷயங்கள், பல்வேறு அரசியல் இந்த விஷயங்களுக்கு பின்னாடி இருக்கு. சோ இது எல்லாத்தையும் பேசாம இந்த முருகன் மாநாட்டை எளிதாக கடந்து போக முடியாது. அப்படி கடந்து போறது அப்படிங்கிறது தமிழர் வரலாற்றை தமிழருக்கே மறைக்கக்கூடிய ஒரு வேலையாகவும் இருக்கும். சோ இந்த வீடியோ உங்களுக்கு தெரியாத விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு வீடியோவா இருக்கும்னு நான் கண்டிப்பா உத்தரவாதம் தரேன். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சொல்றவன் சொந்த வாழ்க்கைய பத்தி எல்லாம் கிளறி பார்க்காதே. அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க, இல்லைன்னா போங்கடா. வணக்கம், இது ஃபார்வர்ட் மெசேஜ் சேனல். நான் அருண் கோமதி. ஸோ அனைத்துலக முருகன் மாநாட்டில் சில தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றினாங்க. அதுல 3 தீர்மானங்கள் பிரச்சனையாவே இருந்துச்சுங்க. அறநிலையத்துறையின் கீழ் கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய பள்ளி கல்லூரிகள்ல ஆன்மீக பாட பிரிவுகளை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் இருக்கு. அதெல்லாம் ஒரு ஆணையும் தேவை கிடையாது. RSS இதே வேலையை தான் செய்யறாங்க. இந்த மாதிரி ஒரு தீர்மானம். இன்னொரு தீர்மானம் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, போட்டி தேர்வுகள் நடத்தணும். இந்த பள்ளி கல்லூரிகள்ல மாணவ மாணவிகளுக்கு ஆன்மீகம் சார்ந்த இந்த மாதிரியான போட்டித் தேர்வுகளை நடத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை விட உச்சகட்டமா ஒரு தீர்மானம் இருக்கு. அந்த தீர்மானம் என்ன சொல்லுதுன்னா, விழா காலங்கள்ல, முருகன் கோயில் விழா காலங்கள்ல இந்த அறநிலையத்துறையின் கீழ் இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகள்ல இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் செய்து போய் படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் போடுறாங்க. சரி, நம்ம அறநிலையத்துறை அமைச்சர் இதெல்லாம் செஞ்சது கூட நம்ம விட்டுறலாம். இவர் ஒரு 2 விஷயத்த செஞ்சிருந்தாருன்னா நம்ம ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்போம், நம்ம பாராட்டியே இருப்போம் அப்படின்னே சொல்லணும். தமிழ் கடவுள் முருகனுக்கு தமிழ்ல அர்ச்சனை செய்யணும், சமஸ்கிருதத்துல அர்ச்சனை செய்யக்கூடாது அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாருன்னா ரொம்ப மகிழ்ச்சியா நம்ம வரவேற்றிருப்போம். அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகணும், பழனி கோயில்ல இதற்கு எந்த தடையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா நம்ம ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்போம். இது எதையுமே அவங்க செய்யல. ஸோ இதை தாண்டி பொதுமக்களுக்கு சில விஷயங்களை நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டியது இருக்குங்க. இந்த முருக வழிபாடு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அரசியலாக இருக்கு. எல்லாரும் சொல்லுவாங்க தமிழ் கடவுள் முருகன் அப்படின்னு சொல்லி. அதுலலாம் நமக்கு மாற்று கருத்து கிடையாது. முருகனுக்கு பல பெயர்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சண்முகன், சுப்பிரமணியன், கார்த்திகேயன், ஸ்கந்தன் அப்படின்லாம் எல்லாரும் சொல்றத நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த சொற்றோட ஒரு முக்கியமான அரசியல். ஏன்னா முருகன் என்பவர் வேறு, இதை தாண்டி சண்முகனோ, சுப்பிரமணியனோ, கார்த்திகேயனோ, ஸ்கந்தனோ இதெல்லாம் வேறு. என்ன வேறு வேறு அப்படின்னு கேட்குறீங்களா? சொல்றேன் கேளுங்க. ஸோ ஸ்கந்தன் வேறு, முருகன் வேறு அப்படிங்கிறத நம்ம ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்ல வேண்டியதா இருக்கு. ஏன்னா ஸ்கந்தன் அப்படிங்கிறது சமஸ்கிருத மயமாக்கப்பட்ட, பார்ப்பனமயமாக்கப்பட்ட பார்ப்பனர்களின் ஒரு கடவுள். முருகன் என்பவர் யாருன்னு பாத்தீங்கன்னா குறிஞ்சி திணையின் கடவுள். ஸோ இதுதான் அடிப்படையான வித்தியாசம். இதுக்கு நான் ஆதாரத்தோடய விரிவாவே சொல்றேன். ஸோ ஸ்கந்தன் அப்படிங்கிறவங்க வடமொழியின் கடவுளாக எப்படி உருவாக்கப்பட்டார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்க வேதங்கள்ல இருந்து பார்க்கலாம். முதல்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா, வேதங்கள்ல தொடக்க காலத்துல முருகனோ ஸ்கந்தனோ எந்த கடவுள்களும் கிடையாது. அக்னி தான் கடவுளாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ருத்ரன் கடவுளாக போற்றப்பட்டுச்சு. ஸோ இப்படியான சூழ்நிலைகள் தான் இருக்கு. அக்னியில் இருந்துதான் ஸ்கந்தன் உருவாக்கத்திற்கான ஒரு கற்பனை மக்களுக்கு உருவாகுது அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அக்னியோட விந்து அதை கங்கை நீர்ல அக்னி விடுறாங்க. இதன் காரணமாக தங்கம், வெள்ளி, செம்பு, ஈயம் இந்த மாதிரியான உலோகங்கள் உருவாகுது. இதுல இருந்துதான் ஒரு குழந்தை வருது. அதுதான் ஸ்கந்தன் அப்படிங்கிற ஒரு கதை இருக்குங்க. இந்த கதை ராமாயணத்துல இருக்கு. இந்த கதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மக்களோட தொடர்பு படுத்தி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் உலோகங்கள்லாம் இல்லாத காலங்கள்ல வேத காலத்துல பாத்தீங்கன்னா வேற கடவுள்களே கிடையாது. ருத்ரன், அக்னி இந்த மாதிரியான நெருப்பு மட்டுமே இருந்துச்சு, அந்த கடவுள்கள் மட்டுமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் உலோகங்கள்லாம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் உலோகங்களை மையப்படுத்தின கடவுள்கள் வருது. அப்படிதான் இந்த ஸ்கந்தன் கேரக்டர் உருவாக்குறாங்க. மகாபாரதத்துல கூட இன்னொரு கதை இருக்கு. அந்த கதை என்ன சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா, இதே மாதிரிதான் அக்னி சப்த ரிஷிகளோட மனைவி, அருந்ததி தவிர்த்த சப்த ரிஷிகளோட மனைவியோட புணரும் போது ஸ்கந்தன் அப்படிங்கிறவர் உருவாக்குறாரு அப்படின்னு சொல்றாங்க. திடீர்னு எதுக்கு இந்த ஸ்கந்தனை உருவாக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சோ அப்ப பழங்காலத்துல இருந்து கால்நடை சமூகத்துல இருந்து விவசாய சமூகத்துக்கு மாறும்போது உலோகங்கள்லாம் புதுசா கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு இளமையும் வலிமையும் வாய்ந்த கடவுள் தேவைப்படுது.
ஏற்கனவே வந்து அக்னிக்கு அப்புறம் இந்திரன் கடவுளாக இருக்கிறாரு. வேத காலத்துல பாத்தீங்கன்னா இந்திரன் தான் ஒரு நல்ல சக்தி வாய்ந்த ஒரு கடவுளாக இருக்கிறாரு. எலும்பை ஆயுதமாக கொண்ட, வஜ்ராயுதத்தை ஆயுதமாக கொண்ட ஒருத்தரா இருக்கிறாரு. உலகங்கள் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இவருக்கு வந்து எப்படி சொல்றது, எக்ஸ்பைரி ஆயிராரு அப்படின்னு சொல்லலாம். சோ இந்திரனுக்கு அப்புறம் வலுவான கடவுள் தேவைப்படுது. அப்பதான் வந்து இந்த ஸ்கந்தனை உருவாக்குறாங்க. இதுக்கும் ஒரு கதையை கட்டுறாங்க. என்ன கதை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்திரன் வந்து தேவர்களோட தலைவனா இருக்கான். அசுரர்களோட போரிடும் போது தோத்து போயிடுறான். சோ இப்போ வந்து அசுரர்களை எதிர்க்கிறதுக்கு, ஜெயிக்கிறதுக்கு வந்து ஒரு வலிமையான ஆளை தேடுறாரு, ஒரு சூரனை தேடுறாரு. அதுதான் ஸ்கந்தன் அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்படி ஸ்கந்தன் வந்ததுக்கு அப்புறம் ஸ்கந்தனுக்கும் இந்திரனுக்கும் ஒரு இடத்துல பயங்கரமா போர் நடக்குது. இதுல வந்து ஸ்கந்தன் ஜெயிச்சிடறாரு, இந்திரன் தோத்து போயிடுறாரு. உடனே இந்திரன் வந்து தன்னோட வளர்ப்பு மகளான தேவசேனாவை ஸ்கந்தனுக்கு கட்டி கொடுக்குறாரு, கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு அப்படிங்கிற ஒரு கதை இருக்கு. சோ இந்த தேவசேனா அப்படிங்கிற பேரை கேட்டோன்னா உங்களுக்கு ஏதாவது லீடு கிடைக்கும்னு நினைக்கிறேன். எஸ், இங்க வந்து தெய்வ அணைன்னு சொல்றாங்க இல்லையா, அதுதான் இந்த தேவசேனா. சோ இந்த எல்லா பிக்சர்லயும் பாத்தீங்கன்னா பெண்களுக்கு இடமே இருக்காது. எப்போதுமே பாத்தீங்கன்னா வேதத்துல பாத்தீங்கன்னா பெண்களுக்கு இடம் கிடையாது. தந்தை வழி சமூகமா தான் அவங்க இயங்குனாங்க பார்ப்பனர்கள். அதன் காரணமா தான் தாய்க்கு வந்து அங்க இடமே இல்லாம இருக்கும். சோ இதுதான் வந்து ஸ்கந்தனோட கதை. நீங்க சங்க காலத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐங்குறுநூறா இருக்கட்டும், அகநானூறு, புறநானூறு, இந்த பகுதிகள் எங்கேயுமே ஸ்கந்தன்கிற பேர் வரவே இல்லை. பழைய சங்க காலத்துல வந்த நூல்கள் எதுலையும் இல்லை. பின்னாடி பரிபாடல் திருமுருகாற்றுப்படையில தான் ஸ்கந்தன் அப்படிங்கிற பேரையே உள்ள நுழைக்கிறாங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி வந்து நம்மளோட சங்க இலக்கியங்கள்ல ஸ்கந்தன் அப்படிங்கிற பேர் இல்லையோ, வேதங்கள்லயும் முருகன் அப்படிங்கிற பேர் கிடையாது. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நீங்க நோட் பண்ணிக்கணும். முருகன் என்பவன் குறிஞ்சித்திணையின் தலைவனாக இருக்கிறான், குறிஞ்சித்திணையோட மூத்த குடியா இருக்கிறான். அதனாலதான் தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்லி வழிபடப்படுறான். நம்ம நடுகள் கலாச்சாரம்லாம் நம்ம கிட்ட இருக்கிறது தெரியும். சோ இறந்த மிக பெரும் வீரர்களை வந்து நம்மளோட குலதெய்வங்களாக கும்பிடக்கூடிய மரபெல்லாம் நம்ம கிட்ட இருக்கு. சோ அந்த மாதிரியான ஒரு தலைவன் தான் முருகன். சரி, முருகனோட கையில இருக்க வேல் எதை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேடர்கள் வந்து வேலை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துவாங்க, அதை குறிக்குது அப்படின்னு சொல்லி ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அதே போல பாத்தீங்கன்னா காவடி, முருகனுக்கு காவடி எடுக்கிற விஷயம்லாம் நம்ம பார்த்திருப்போம். அது எதை குறிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, குறிஞ்சி திணை அப்படிங்கிறது மலை வாழ் மக்களோட திணை. சோ அங்க வந்து மலைக்கு வந்து பொருட்களை எடுத்துட்டு போறதுக்கு வந்து ஒரு கம்புல 2 சைடும் பொருளை கட்டி வந்து தோல்ல வச்சு தூக்கிட்டு போவாங்க. அதோட நீட்சி தான் முருகனோட கொண்டாட்டமாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் முருகனோட வழிபாடுகள் தொடக்கத்துல என்னவா இருந்துச்சுன்னா, திணை மாவையும் ஆட்டு ரத்தத்தையும் பிசைந்து வந்து உணவாக கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து முருக வழிபாடா இருந்துச்சு. சோ இது எல்லாமே என்னன்னா மலைவாழ் மக்களோட அவங்களோட பண்பாடு பழக்க வழக்கங்கள் தான் முருகனோட வழிபாடாக இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. சோ இப்படித்தான் வந்து முருக வழிபாடு இருந்துச்சு. அதே போல முருகனுக்கு வந்து இங்க வந்து தேவசேனா அப்படிங்கிற 2வது மனைவி எல்லாம் கிடையாது, ஒரே மனைவி. அவங்களும் வந்து குறவள்ளி அப்படிங்கிறது என்னன்னா குரத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ குறிஞ்சி திணையில குரத்தி தான் இருப்பாங்க. அதன் காரணமாகத்தான் முருகனின் மனைவியாக குறவள்ளி ஆக்கப்படுறாங்க. எப்ப வந்து இந்த வடமொழி இலக்கியங்கள் இங்க கொண்டு வந்து சொருகப்படுதோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, முருகனும் ஸ்கந்தனும் ஒண்ணு அப்படிங்கிற ஒரு கதையை கட்டி விடுறாங்க. இது மட்டும் இல்லாமல் காதல் மனைவியான வள்ளியை 2வது மனைவி ஆக்கி விட்டு அந்த தேவசேனா அப்படிங்கிற வடமொழியில இருந்த கேரக்டர் கொண்டு வந்து அதுதான் முதல் மனைவி அப்படின்னு சொல்லி மாத்துறானுவர். அது மட்டும் இல்லாமல் இங்க வந்து முருகனுக்கு வந்து தாய் வழி வரலாறு தான் இருக்கு. ஏன்னா வந்து அந்த மலைவாழ் மக்களுக்கு வந்து தாய் வழி சமூக வரலாறு தான் இருந்திருக்கும். முருகனை வந்து கொற்றவை செல்வன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கதைகளும் இருக்கு, வரலாறும் இருக்கு. கொற்றவை அப்படிங்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா, ஆதி காலத்துல தமிழ் சமூகத்தோட ஒரு காவல் தெய்வமாக, போர் தெய்வமாக இருந்தது வந்து பெண் தெய்வம் தான், அதுவும் கொற்றவை தான். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் மக்களோட வளர்ச்சி நிகழ அதுக்கப்புறம் மக்களுக்கு ஒரு இன்னொரு கடவுள் தேவைப்படும் போது கொற்றவையின் மகனாக முருகன் உருவாக்கப்படுத்தப்படுறாரு. அவரோட கையில இருக்க வேலுக்கு வந்து இன்னொரு கதை கூட இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, பார்வதி வந்து தன்னுடைய சக்தி எல்லாம் திரட்டி தன்னோட வேலில் வச்சு அதை வந்து முருகன்ட்ட கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான கதைகள்லாம் நம்ம படிச்சிருப்போம். சோ அந்த மாதிரி வந்து எப்ப வந்து தாய்வழி சமூகத்திலிருந்து ஒரு மன்னராட்சி காலம் வருது, தந்தை வழி சமூகம்லாம் வருதோ அப்ப வந்து முருகன் கையில் வேல் வர்றது அப்படிங்கிறது வந்து ஒரு பவர் டிரான்ஸ்பர் மாதிரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களுக்கும் பல வரலாற்று கதைகள் இருக்கு அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. சோ இப்படித்தான் வந்து முருகனும் ஸ்கந்தனும் வந்து ஒன்னாக்கப்படுறாங்க பார்ப்பனர்களால. சரி, இது மட்டும் தான் போதுமா அப்படின்னு கேட்டோம்னா, இதை தாண்டி ஒரு முக்கியமான வரலாற்று நிகழ்வை சொல்ல போறோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பழனி கோயில் யாருடைய கட்டுப்பாட்டில் இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருமூலரின் வழி வந்த போகர் தான் வந்து இங்க வழிபாடு செய்யக்கூடிய வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. போகரின் வழி வந்தவர்கள் தான் பழனி கோயில்ல கிட்டத்தட்ட 17ஆம் நூற்றாண்டு வரைக்கும் வந்து வழிபாடுகளை செய்து கொண்டு இருந்தார்கள். பார்ப்பனர்கள் அது வரைக்கும் அதுக்குள்ள வரல.
நாயக்கர் காலத்துல திருமலை நாயக்கனோட ஆட்சியில தான் ராமப்பையன் அப்படிங்கிற ஒரு படைத்தளபதி வந்து பழனி கோயிலுக்கு வர்றான். அவன் வந்து பார்க்கும்போது ஒரு சூத்திரர் வந்து அங்க வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்காரு, அவர் தான் வந்து அதோட இன்சார்ஜா இருக்காரு அப்படிங்கிறது வந்து அவனுக்கு காண்டாவுது. சோ அப்ப அந்த பாப்பா என்ன பண்றான்னா, சூத்திரன் வந்து ஒரு வழிபாடு செய்யற இடத்துல வந்து நான் போய் சாமி கும்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்த வழிபாடு செய்யும் உரிமையை பறிச்சுட்டு அங்க வந்து 5 பார்ப்பனர்களை கொண்டு வந்து வைக்கிறான். சோ இப்படித்தான் 17ஆம் நூற்றாண்டுல தான் பழனி கோயிலில் இருந்த வழிபடும் உரிமை வந்து பார்ப்பனர்களின் கைக்கு மாற்றப்பட்டுச்சு. ஸோ அது வரைக்கும் வந்து தமிழில் வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருந்த நாம வந்து சமஸ்கிருதத்தின் பக்கம் தள்ளப்பட்டோம். அது வரைக்கும் வந்து முருகன் கோயிலா இருந்தது ஸ்கந்தர் கோயிலா ஆகுது. ஸ்கந்தனுக்கு வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க. நீங்க சுப்பிரமணியன் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் சொல்லுவாங்க. சுப்பிரமணியன் அப்படிங்கிறது வேற ஒண்ணும் கிடையாது, சுப்பிராமணன், சுத்தமான பிராமணன் அப்படிங்கிற பெயரை தான் சுப்பிரமணியனாக மாத்தி ஸ்கந்தனுக்கு வச்சாங்க. சோ முருகன் அப்படிங்கிறது தமிழர்களின் அரசியல். சோ இது வந்து வெறும் ஆன்மீக நிலைப்பாடு கிடையாது, ஒரு வழிபாடு சார்ந்த விஷயம் மட்டும் கிடையாது. தமிழர்களின் அரசியலை காக்கிறதுக்கு வந்து பண்பாட்டு ரீதியாக முருகன் யார் அப்படிங்கறத தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கு. சோ அதனால ஓரளவு தகவல்களை தொகுத்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். இதை தாண்டி உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகமோ அல்லது நான் சொன்னதுல மாற்று கருத்து ஏதாவது இருந்தாலும் கூட நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லலாம், நம்ம விவாதிக்கலாம். சோ தொடர்ந்து பேசலாம் வேறொரு வீடியோல வேறொரு விஷயத்துல. நன்றி.